டயபெட்டிஸை உங்கள் வம்சத்துலேருந்தே அழிக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா இந்த எபிஜெனட்டிக்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எபிஜெனட்டிக்ஸ்னால் என்ன? நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? டாக்டர், எனக்கு குடும்பத்தில் யாருக்கும் சுகரே கிடையாது, எனக்கு மட்டும் எப்படி வந்துச்சுன்னே தெரியல அப்படிம்பாங்க இல்லையா? எல்லா இந்தியன்ஸுக்குமே ஜெனட்டிக்ஸில் டயபெட்டிஸ் வர்றதுக்கான மரபணுக்கள் இருக்கும். அது சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கும். அப்படி இருக்கும் பொழுது இந்த என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ்னால நிறைய வெயிட்டு, தூக்கமின்மை, லேட்டாக சாப்பிட்றது, எக்ஸசைஸ் இல்லாது, இந்த காரணங்களால அந்த சுவிட்ச் ஆன் ஆயிரும். அதனால தான் சுகர் வருது. இப்போ உங்களுக்கு சுகர் வந்துருச்சு, இனி உங்கள் குடும்பத்தில் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஸ்ட்ராங் ஆயிருச்சா? உங்கள் பசங்க பிள்ளைகளுக்கு சுகர் வரக்கான சான்சஸ் அதிகமாயிருச்சா? இதுதான் எபிஜெனட்டிக்ஸ். இதையே உல்டாவும் பண்ண முடியும். உங்கள் குடும்பத்தில் சுகர் இருக்கு, உங்கள் குடும்பத்தில் ஒரு சில லைஃப் ஸ்டைல்கள் ஃபாலோ பண்ணுவதன் மூலம் அந்த சுவிட்ச் ஆனாக இருக்கிறத ஆஃப் பண்ணி ஜெனட்டிக்ஸை அப்படியே மாற்றி உங்கள் வம்சத்துலேருந்தே டயபெட்டிஸ் அழிச்சிட முடியும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? நம்பர் 1, ஃபுட் ஹை இன் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். நிறைய பழங்களும் காய்கறியும் சாப்பிடும் பொழுது உங்கள் ஜெனட்டிக்ஸ் நல்லா மாறிடுது. ஜங்க் ஃபுட்டை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுறது. நம்பர் 2, எக்ஸசைஸ், ரெசிஸ்டன்ஸ் எக்ஸசைஸ், அதே மாதிரி வாக்கிங் மாதிரி ஏரோபிக் எக்ஸசைசஸ். இது ரெண்டுமே அந்த சுவிட்சை ஆஃப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஃபைனலாக மெடிடேஷனில் எஸ்பெஷலி பிராணாயாமம், யோகாசனா, இது எல்லாமே இந்த மெட்டபாலிக் ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணுறதன் மூலமாக நம்ம ஜெனட்டிக்ஸை மாற்றிடுது. மெத்திலேஷன் பேர். இந்த எபிஜெனட்டிக்ஸை யூஸ் பண்ணி உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற மரபணுக்களை அப்படியே மாற்றுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா 4 பேருக்கு ஷேர் பண்ணி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.